எப்பயுமே கேட்குற ஒரு விஷயம் தான். எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்குமான்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த குரு பயிற்சியிலயாவது அதுக்கு பார்த்ததெல்லாம் இருக்கா? என்ன நடக்க போகுது அவங்க வாழ்க்கையில? நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல விதமாக கூடி வரக்கூடிய செயல்களை. இந்தந்த இடங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில வந்து ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. வாக்குல சனி இருக்கிறதுனால வார்த்தைகள்ல தயவு செஞ்சு கவனமா இருக்கணும். டக்கு டக்குன்னு துடிப்பா பேசிடுவாங்க இந்த காலத்துல. ஸோ அந்த மாதிரியான கும்பராசிக்காரங்களுக்கு வந்து எந்த ஆன்மீக வழிபாட்டு மூலியமா அந்த துன்பங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கலாம் சார்? சிவன் கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சிவன் கோயில் போங்க, 5 அகல் விளக்குகளை வாங்குங்க. அந்த 5 அகல் தீபத்தை அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். சிறப்பு நவ ஜோதிர்லிங்க யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. கும்பராசிக்காரங்க சார், இந்த குரு பயிற்சியில கும்பராசிக்காரங்க ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருக்காங்கன்னா என்னன்னா, எப்பயுமே கேட்குற ஒரு விஷயம் தான். எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்குமான்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த குரு பயிற்சியிலயாவது அதுக்கு பார்த்ததெல்லாம் இருக்கா? என்ன நடக்க போகுது அவங்க வாழ்க்கையில? ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி மட்டும் இல்லை, கடந்த ஒரு 5 வருட வாழ்க்கையில் அவர்கள் எந்த கிரகங்கள் பயிற்சியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் நடந்துடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருந்தது. இதுவரைக்கும் 5ல் இருந்த குரு பகவான் வரக்கூடிய மே 26க்கு பிறகு 6வது இடத்துக்கு வந்து கும்பராசிக்கு மறையறார். 6ஆம் இடம் கும்பத்துக்கு மறைவிட ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கும்பத்துக்கு குறிப்பாக 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் உச்சம் அடைகிறது அப்படின்றது ஒரு விசேஷமான விஷயம்தான். அதில் 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும், ஜென்மத்தில் ராகு கேதுவனுடைய தாக்கங்கள் இருந்தாலும், அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்களும் குருவோட வீடுமே வந்து கும்பத்துக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை செய்யும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதில் முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமா சொல்லக்கூடியது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை 9வது பார்வையாக குரு பகவான் உச்சம் அடைஞ்சு பார்க்குறார். ஏற்கனவே பாத சனி அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. அந்த பாத சனியையும் குரு பகவான் பார்க்கறதுனால 7.5 சனியோட தாக்கம் கொஞ்சம் குறையுமா. ஏன்னா இந்த 5 வருஷத்துல எந்த கும்பராசியை கேட்டு பார்த்துருந்தாலும் சரிதான், இது கும்பராசியில சார், நாங்கள் துன்ப ராசின்னு பேர் மாற்றிக்கலாமான்னு என்கிட்ட நிறைய பேர் கிண்டலாக உண்மையாகவே விளையாட்டாக கேட்டாங்க. அதுக்கு காரணம், சொல்லனா துயரத்தையும் சொல்ல முடியாத வழிகளையும் ரணங்களையும் கும்பராசி மனசில் சுமந்து வாழ்ந்து உயர்ந்த சிந்தனை, உயர்வான லட்சியம், எந்த விஷயத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெறணுன்ற எண்ணம் அவர்களுக்கு ரொம்பவே இருக்கும். நீங்கள் கும்பராசி யார்கிட்டனாலும் பேசி பாருங்களேன், பைக் வாங்கணும்னு நினைக்கிறவன் ஃப்ளைட் வாங்கணும்னு தான் பேசுவான். எண்ணங்கள் அவர்களுக்கு அப்படித்தான் இருக்கும். லட்சியங்கள் பெருசாக இருக்கும், ஆனால் தேவைகளையும் பெருசாக வச்சுப்பாங்க. பட் என்ன, இந்த கடந்த காலத்தில் இருந்த 5 வருஷ கோச்சார கிரகங்கள் அவங்களுக்கு சாதகமாக இல்லை. 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து எதை நீங்கள் இழக்கிறீங்கன்னு தான் கேட்டுச்சு. பொண்ணை இழக்கிறியாப்பா, பொருளை கொடுக்குறியா, அல்லது உன் உயிரை கொடுக்குறியா, அல்லது பட்டம் பதவி பேர் புகழ நீ இழக்கிறியான்னு தான் ஜாதகத்தில் கேட்டுட்டு இருந்தது. தெளிவான முடிவை கூட அவர்கள் எடுக்கலைன்றது நிதர்சனமான உண்மை. கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் சர்ப்பதோஷத்தால் போட்டு வாட்டி எடுத்தது. கிட்டத்தட்ட 5 வருஷத்துலேயே கல்யாணம் யார் பார்த்தாலும் கும்பராசி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுங்க. இவங்க யாரை ப்ரப்போஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். இவங்க ஜாதகத்தோட பொருத்தம் பார்ப்பவர்களுக்கு திருமணங்கள் கூடி வந்துடும். ஆனால் அவங்களுக்கு கூட கிடையாது, வேற ஒருத்தங்க. ஆமாம், அவங்க கூட ஆகாது. இவங்களுக்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது அது தடைகளை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக அவர்களுக்கு மாறும். அதில் முக்கியமானது அவங்களுக்கு வாக்கு வன்மை கூடக்கூடியதை கடவுள் தருவார். குரு உச்சமடைந்து சனியை பார்க்கறதுனால வார்த்தைகளுக்கு பலம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலத்தை உச்ச குருவினுடைய பார்வை கொடுக்கும்னு சொல்லலாம். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்காங்க சார், இந்த 5 வருஷம் சனி ஆரம்பித்ததுலேருந்து 100 மார்க் எடுப்பான்னு நினச்சேன், கடைசியில் 65 தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்ன நிலைகள் மாறுபட்டு ஆண்டவ புண்ணியத்தில் அவங்க எழுதுகிற எக்ஸாம்ஸுக்கு ஒரு நல்ல மெரிட்டில் சீட்டு கிடச்சி விரும்பிய காலேஜஸில் அவங்க ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்கு உண்டு. சகோதர வழிகளில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமும் சரியாகும். நண்பர்களால் நல்ல அனுகூல ஆதாயங்களை இந்த காலகட்டம் கொடுக்க போகிறது. நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுக்க இடமாற்றம் ஏற்படும், எல்லை மாற்றம் ஏற்படும், ஊர் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு குறிப்பாக வேலையில், தொழிலில் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு சேஞ்ச் கொடுத்தே தீருவார் கடவுள். அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கணும்னு மட்டும் வேண்டிக்கணும். புத்தர காரகனே குரு பகவான் உச்சம் அடைகிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு புத்தர பேரு பாக்கியம் இந்த வருடத்தில் நிச்சயமாக உண்டு. 6ல் குரு இருக்கிறதுனால மட்டும் பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறைமுகமான எதிரிகள் உருவாவார்கள், நிறைய போட்டி உருவாகும். இந்த நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களே உங்களை பற்றி தேவையில்லாமல் விமர்சனங்களை செய்வார்கள். 2ல் சனி இருக்கிறதுனால வாக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்ட வார்த்தையை கொடுக்குறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்கன்றதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரம் டக்குன்னு பேச தோணுங்க, ஷார்ட் டெம்பர் ஆகிடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை டக்குன்னு சொன்னாங்கன்னா முகத்துக்கு நேரம் அப்படி பட்டுன்னு கேட்டுட்டு இவங்க கெட்ட பேர் வாங்கி
வச்சுருப்பாங்க. அப்போ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருங்க. யாரை நம்பியும் போயிட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு நான் பணம் வாங்கி கொடுக்குறேன், நான் வட்டிக்கு பணம் கொடுக்குறேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தரேன், நீ 100 ரூபா கூட 1000 உருவாக்கி தரேன் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் தயவு கூர்ந்து இவர்கள் தள்ளி வைப்பது நல்லது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது 7ஆம் இடத்தில் கேது. காதலர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படும். பிரியமானவர்கள் சிலரை பிரியக்கூடிய நிலைகள் உருவாகும். அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம் இருக்கிறதுனாலும் குரு 6ல் மறையிறதுனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டீங்க, கல்யாணம் நடக்குமா, சுபகாரியத்துக்குரிய அமைப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ குரு சுபத்துக்குரிய கிரகமாக இருந்து உச்சம் அடைகிறதுனால, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக உச்சம் அடைந்ததுனால கண்டிப்பாக திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடக்கும். அப்படி நடந்தாலும் ஒரு வரியில் உண்மையை சொல்லணும்னா நவம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து மோதல்கள் வரும். நிறைய பேர் பிரச்சனை பிரிவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே கும்பராசி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த 5 வருஷமாக நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய ஏமாற்றம், நிறைய வலி, ஏன் காதல் தோல்வி அடைஞ்சிருக்கும், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் வந்திருக்கும், அல்லது இல்லீகலான அஃபேர்ஸில் போய் மாட்டி அசிங்கப்பட்டு வெளியில் வந்திருப்பாங்க, அல்லது ஆறாத வடுக்களையும் ரணங்களையும் மனசில் சுமக்கக்கூடிய ராசியாக இருந்தது. நவம்பருக்கு பிறகு வரக்கூடிய ராகுகேது பயிற்சி அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பதிலை கொடுக்கும். உண்மையை ஃப்ராங்காக சொல்லணும்னா நவம்பர் வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல விதமாக கூடி வரக்கூடிய செயல்களை கடவுள் கொடுப்பார். கொடுக்கல் வாங்கல முன்னாடியே சொன்ன மாதிரி யார்கிட்ட பணம் கொடுக்குறோம் வாங்குறன்றதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. சில தடைகள் டாக்குமெண்டேஷன் சார்ந்து வரலாம். சில பேங்க் லோன்ஸை தான் அப்ளை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அப்போ கொஞ்சம் அதெல்லாம் நிதானமாக நீங்கள் கொடுக்குற கொட்டேஷனோ ஃபார்மோ அல்லது நீங்கள் பண்ணுற அப்ரோச்சஸோ சரியான விதத்தில் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல பலன்களை கடவுள் கொடுக்கும். அதற்கு அடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு 10வது இடத்தை குரு பார்க்கறது ஒரு விசேஷமான பலனை கண்டிப்பாக அதை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். 10வது வீடான விருச்சிக ராசியை அந்த குரு பகவான் பார்க்குறார். அப்போ கும்பராசிக்காரர்களே ஒரு பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் குரு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு காத்திருக்காரு. அது ஒரு நல்ல விதமான வளர்ச்சியாகவே இருக்கும். பணங்காசு இல்லை சார் கையில், நான் எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறேன், என்னால் வச்சு ஏன் தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக 11ஆம் அதிபதியும் உச்சம் அடைகிறதுனால லாபம் நிகர பார்ப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேலையே இல்லாத கும்பராசிக்கு வேலை கிடைக்குங்க. ஒரு ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிற கும்பராசிக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி தானாக வரும். இந்த காலகட்டங்களில் வெளிநாடு பிரயாணங்களையும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களும் அல்லது வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கும் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும் தூரதேச பிரயாண ஸ்தானத்தையும் குரு உச்சமடைந்து பார்க்கறதுனால சாதக பலன்களை கடவுள் கொடுக்கறதுக்கு காத்திருக்காரு. நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வருவார்கள். தெய்வத்தினுடைய வழிபாடும் தெய்வ அனுகூலங்களும் கும்பராசிக்கு பரிபூரண பிராப்தத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. ஸோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது. ஜென்மத்தில் ராகு கேதுவினுடைய தோஷங்கள் இருந்தாலும் குரு 6ல் வந்து மறைந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் கும்பராசிக்கு புனிதமான இடங்களை பார்ப்பதனால் இறைவனுடைய அருளோடு அவருடைய வாழ்க்கை நல்ல விதத்தில் தொடங்கக்கூடிய அடிப்படையில் இந்த வருடத்தில் இருக்கு அப்படின்றத சொல்லலாம். நிச்சயமாக சார். கும்பராசிக்காரங்களா இல்ல தும்பராசிக்காரங்களா தெரியாத அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. எந்தெந்த இடங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும் அவங்க? கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட் இந்த காலத்துல இருக்கக்கூடாதுங்க. 2வது இடத்துல சனி இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 7ல் கேது ஜென்மத்தில் ராகு இருந்துச்சுன்னா தேவையில்லாத டெப்ரெஷன்ஸ் வரும். மன அழுத்தம், மன உளைச்சல், மனப்பதட்டம், மனக்குழப்பம், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக ட்ரிகர் ஆவாங்க. சின்ன விஷயத்தை நினச்செல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி வாக்கில் சனி இருக்கிறதுனால வார்த்தைகளில் தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும். டக்கு டக்குன்னு துடிப்பாக பேசிடுவாங்க இந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரியான பேச்சு மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யார்கிட்ட பேசுகிறேன்னு நினச்சி பேசுங்க. அதே மாதிரி 7ல் கேது இருக்கிறதுனால தவறான உறவு முறைகளுக்குள்ளே இந்த காலகட்டம் அவர்களை இழுத்துட்டு போவோம். அதை நீங்கள் தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருங்க. தவறான சேர்க்கை, தவறான தொடர்பு, தவறான பழக்க வழக்கங்கள் வரும். ஒரு 3வது நபரால் ஒரு ஏமாற்றம் வரும், துரோகம் வரும், மன உளைச்சல் வரும், மனசங்கடம் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் அந்த சங்கடத்தையும் வலிகளையும் தவிர்க்க முடியும்ன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய செயல்கள் எதுவோ அதை தயவு செஞ்சு செய்யாமல் இருந்துட்டாலே போதும். உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நிச்சயமாக சார். கும்பராசிக்காரங்களுக்கு வந்து எந்த ஆன்மீக வழிபாட்டு மூலியமா அந்த துன்பங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கலாம் சார்? கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில் சந்திரனும் ராகுவும் சேர்ந்து இப்போதைக்கு கோச்சார ரீதியாக இருக்கிறதுனாலும் 7.5 சனி பாத சனி நடக்கிறதுனாலையும் அவங்களுடைய ஜாதகப்படி சந்திர பகவானுக்குரிய வழிபாடு மிகச்சிறந்ததாக இருக்கும். ஏன்னா ராசியில் ராகு இருந்துச்சுன்னா ஒருத்தனுடைய எண்ணத்தை கெடுக்கும், சிந்தனையை கெடுக்கும், புத்தியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சந்திரனுக்குரிய
வேண்டியது பிறைமதி சூடிய நம்ம எம்பெருமான் சிவபெருமானுடைய பாதத்தை அவங்க இறுக்கமாக பிடிக்கணும். பக்கத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் சிவன் கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சிவன் கோயில் போங்க, 5 அகல் விளக்குகளை வாங்குங்க. அந்த 5 அகல் தீபத்தை எம்பெருமானை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணி ஏற்றுங்க. அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு எம்பெருமானுக்கு ஒரு புடி வில்வம் அல்லது உங்களால் முடிஞ்ச ஒரு கற்பூரத்தை ஏற்றி கூட தீபாராதனை செஞ்சு முடித்து, நில ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி, சந்திரனுக்குரிய ஆற்றல் உங்கள் மேலே படுற மாதிரி அந்த கோயிலை சுற்றி ஒரு 3 சுற்று வலதுபுறம், ஒரு 3 சுற்று இடதுபுறமாக வலம் வாங்க. இல்லை பெரிய பிரகாரமாக இருக்குது சார் அப்படின்னா ஒரே சுற்றா ஒரு 9 தடவை வலதுபுறம் பார்த்து சுற்றிட்டு வாங்க. ஆண்டவனுடைய அருளோடு அந்த நில ஒளி உங்களுடைய உள்ளத்தில் படும் பொழுது அது உங்கள் உள்ளத்தையும் பக்குவமடைய வைக்கும், உங்கள் இல்லத்தையும் பக்குவமடைய வைக்கும், எண்ணத்தை தெளிவுபடுத்தும், சிந்தனையை தெளிவுபடுத்தும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அதில் வெற்றியை கொண்டு வரும். முடிந்தால் ஏதாவது ஒரு தானத்தை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். தானம்னா பெருசாக காசு பணம் கொடுத்து நிகழ்ச்சி பண்ணணும்லாம் கிடையாதுங்க. உங்களால் முடிந்த ஒரு உதவியை யாருக்காவது செய்யுங்க. ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க, அல்லது ஒரு கோயில் போனீங்கன்னா ஒரு 10 பேர்த்துக்கு மனம் குளிர பிரசாதம் உங்களால் முடிஞ்சால் சமைச்சு கொண்டு போய் ஒரு சுண்டலோ ஒரு கடலையோ ஒரு பொங்கலோ ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்களுடைய வாழ்வு மேம்படக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பா சார், நிச்சயமா நல்ல விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. நன்றி சார். நன்றிம்மா. அண்ணம்மா இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸில். ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ் கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். சிறப்பு நவ ஜோதிர்லிங்க யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585.